எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் டிஃபென்சிவ் ஸ்கில்ஸில் ஸ்டான்ஸ் அண்ட் ஃபுட்வொர்க்கில் சில ட்ரில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலையும் அதே ஸ்டான்ஸ் அண்ட் ஃபுட்வொர்க்கில் இன்னும் கொஞ்சம் ட்ரில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்ன்றதை சுருக்கமாக உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதையும் பாருங்கள். Backward, left, right. டிஃபென்சிவ் ஸ்லைடு குயிக்னஸுக்காக 6 ஜம்பிங் ட்ரில் கொடுத்துருக்குறேன். இதில் முதல் 3, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அப்புறம் சைட் டு சைடு, அப்புறம் லெக் ஸ்ப்ரெட்டு, இந்த 3மே ஸ்டான்ஸில் செய்ய வைக்கணும். டிஃபென்சிவ் ஸ்லைடுக்கான அடுத்த ட்ரில் ஒருத்தர் ஸ்லைட் பண்ணணும், இன்னொருத்தர் 2 பால் வச்சு ட்ரிபிள் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேகமா ட்ரிபிள் பண்ணி நல்ல வேகமா அவர் பாஸ் பண்ணணும். ஸ்லைட் பண்றவர் பாலை மீட் பண்ணணும். இதுல முக்கியமானது எந்த பக்கம் பால் போதோ அந்த பக்கம் லீட் புட்டை வச்சு அவர் ஸ்லைட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதையே ஜஸ்ட் பாஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபென்சிவ் ஸ்லைட் பண்ண வைக்கலாம். அதைத்தான் நீங்க இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க. இதுல முக்கியமானது எந்த பக்கம் பால் போதோ அந்த பக்கம் உள்ள காலை, அதாவது லீட் புட் எடுத்து வைத்து ஸ்லைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். டிஃபென்சிவ் ஸ்லைடுக்கான அடுத்த ட்ரில் கோன் ட்ரில். இந்த வீடியோவில் பார்க்கிற மாதிரி 3 கோன்ஸ் வைங்க. கோன்களுக்கு முன்னாடி 2 டிஃபெண்டர்ஸை நிறுத்துங்க. ஃப்ரீ த்ரோ லைனுக்கு பின்னாடி 2 பிளேயர்ஸ் எல்போல நிறுத்துங்க. ஒரு பால் அவங்க கையில கொடுத்து அவங்களுக்குள்ள வேகமா பாஸ் பண்ணிக்க சொல்லுங்க. பாஸ் பண்ணிட்டு அவங்க கோடுக்கு நடுவுல பாலை அடிக்க சொல்லுங்க. டிஃபெண்டர்ஸுடைய வேலை வேகமாக ஸ்லைட் பண்ணி பால் 2 கோன்களுக்கு நடுவுல போகாம பார்த்துக்க வேண்டியதுதான். ஸ்லைட் பண்ணும்போது லீட் புட்டை கரெக்டா யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். அதாவது எந்த பக்கம் ஸ்லைட் பண்றாங்களோ அந்த பக்கமாக உள்ள காலத்தான் முதல்ல எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதனுடைய வேரியேஷனா நீங்க இந்த வீடியோல பாக்குற மாதிரி கோன்ஸை நல்லா தள்ளி வச்சு அவங்கள டிஃபென்சிவ் ஸ்லைட்ல இருந்து ஸ்பிரிண்ட்டுக்கு மாற சொல்லலாம். நல்லா டிஃபென்சிவ் ஸ்லைட்ல இருந்து ஸ்பிரிண்ட்டுக்கு மாறி பால் கோன்களுக்கு நடுவுல போகாம அவங்கள தடுக்க சொல்லலாம். அடுத்த டிஃபென்சிவ் ஸ்லைடு ஸ்டார் ட்ரில். இந்த படத்துல பாக்குற மாதிரி பிளேயர்ஸை 6 லைன்ல நிறுத்துங்க. பால் லைன் 1லயும் லைன் 4லயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டயக்ராம் 2ல நீங்க பாக்குற மாதிரி லைன் 1ல இருக்கிற பிளேயர் லைன் 3ல இருக்கிற பிளேயருக்கு பாஸ் பண்ணிட்டு டிஃபென்சிவ் ஸ்லைடு பண்ணி அந்த லைன்ல ஜாயின் பண்ணிக்கணும். அதே சமயத்துல லைன் 4ல இருக்கிற பிளேயர் லைன் 6ல இருக்கிற பிளேயருக்கு பாலை பாஸ் பண்ணிட்டு அந்த லைன்ல அவர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ லைன்ல 3 இருக்கிற பிளேயர் லைன் 5ல இருக்கிற பிளேயருக்கு பாஸ் பண்ணிட்டு டிஃபென்சிவ் ஸ்லைடு பண்ணி அந்த லைன்ல ஜாயின் பண்ணிக்கணும். அதே சமயத்துல லைன் 6ல இருக்கிற பிளேயர் லைன் 2ல இருக்கிற பிளேயருக்கு பாஸ் பண்ணிட்டு டிஃபென்சிவ் ஸ்லைடு பண்ணி அந்த லைன்ல ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது டயக்ராம் 4ல நீங்க பார்க்குற மாதிரி லைன் 2ல இருக்கிற பிளேயர் லைன் 4ல இருக்கிற பிளேயருக்கு பாஸ் பண்ணிட்டு டிஃபென்சிவ் ஸ்லைடு பண்ணி அந்த லைன்ல ஜாயின் பண்ணிக்கிறார். அதே சமயத்துல லைன் 5ல இருக்கிற பிளேயர் வந்து லைன் 1ல இருக்கிற பிளேயருக்கு பாஸ் பண்ணிட்டு டிஃபென்சிவ் ஸ்லைட் பண்ணி லைன் 1ல ஜாயின் பண்ணிக்கிறார். இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகணும். அதைத்தான் நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க. இதுல முக்கியமானது என்னன்னு சொன்னோம்னா பக்கத்து லைன்ல பிளேயர் பாஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஃபுல் கோர்ட் டிஃபென்சிவ் ஸ்லைட் வித் அஃபென்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோல பார்க்குற மாதிரி டிஃபென்சிவ் ஸ்லைடு வந்து 2 பக்கமும் நீங்க பண்ண வைக்கலாம். இதுல அஃபென்சிவ் பிளேயர் வந்து ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்கில்ல அவர் பண்ணலாம். அடுத்தது ஃபுல் கோர்ட் டிஃபென்சிவ் ஸ்லைடு டெட் பால். இதுல இந்த வீடியோல பார்க்குற மாதிரி ஆரம்பிங்க வைங்க. ஒரு தடவை வந்த உடனே அவங்க பால் டெட் பால் ஆயிக்கிறாங்க. உடனே வந்து பால் ப்ரெஷர் பண்ணணும். இதை வந்து கோர்ட் முழுக்க நீங்க பண்ண வைக்கலாம். ஒரே சமயத்துல 2 பக்கமும் இதை பண்ண வைங்க. அப்ப நிறைய பிளேயர்ஸை ஒரே சமயத்துல நாம் இந்த ட்ரில்ல பண்ண வைக்க முடியும். அடுத்தது ஃபுல் கோர்ட் டிஃபென்சிவ் ஸ்லைட் 1-on-1 ஃப்ரம் ஹாஃப் கோர்ட். இங்க வந்து ஹாஃப் கோர்ட் வரைக்கும் அஃபென்ஸோட டிஃபென்சிவ் ஸ்லைடு பண்றாங்க. ஹாஃப் கோர்ட் வந்த உடனே சடனா 1-on-1 விளையாட ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஃபுல் கோர்ட் டிஃபென்சிவ் ஸ்லைட் பால் டினையல். இந்த வீடியோல பார்க்குற மாதிரி ஹாஃப் கோர்ட் வரைக்கும் நல்லா டிஃபென்சிவ் ஸ்லைடு பண்ணிட்டு வரீங்க. ஹாஃப் கோர்ட் வந்த உடனே சைட் லைன்ல நிக்கிற ஒரு பிளேயர் கிட்ட பாலை பாஸ் பண்ணிடுறோம். அந்த பிளேயர் வந்து பாலை பாஸ் பண்ண முடியாத மாதிரி டிஃபென்ஸ் வந்து டினை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பாலை பாஸ் பண்ண விடாம தடுக்கணும். அப்படி பால் கரெக்டா பாஸ் ஆயிடுச்சுன்னா 1-on-1 ஆடலாம். கடைசியா ஸ்டண்ட் ஆர் டிஃபென்சிவ் ஃபேக். வேகமா ட்ரிபிள் பண்ணிட்டு வர்ற ஒரு அஃபென்சிவ் பிளேயரை ஸ்டாப் பண்றதுக்காக டிஃபென்சிவ் பிளேயர் வந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒண்ணு, சடனா அவர் முன்னாடி போற மாதிரி காமிச்சு அவருடைய ட்ரிபிளை ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்பவும் நல்லது. இந்த ஸ்டண்ட்டையே வந்து அஃபென்ஸ் இல்லாம ஒரு பிளேயர் செய்யறத நீங்க பார்த்துருக்கீங்க.